இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தருமபுரியில் போய் பரப்புரை ஆற்றிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் அருந்தவ புதல்வன் உதயநிதி ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியும், பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பற்றியும், பாட்டாளி மக்கள் கட்சியின் கடந்த கால வரலாற்றை பற்றியும், டாக்டர் ஐயாவை பற்றியும் பல தவறான பொய்யான தகவல்களை கூறி அங்கே இருக்கின்ற வன்னியர் சமூகம் மட்டுமல்லாமல் அனைத்து சமூக மக்களையும் திசை திருப்ப முயற்சி செய்திருக்கிறார். அவற்றை பற்றி சற்று விரிவாக காண்போம். அதற்கு முன் அவர் என்ன பேசினார் என்பதை தெரிந்து கொள்வோம். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி பேசுகின்ற கட்சி. சமூக நீதி பேசுகின்ற கட்சி மனுநீதி பேசுகின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கலாமா கேட்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இப்பொழுது ஒரு உண்மையை உதயநிதி ஸ்டாலின் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு கூட்டணி வைத்தால் சமூக நீதி கட்சி என்றும், திமுகவோடு கூட்டணி வைக்கவில்லை என்றால் ஜாதி கட்சி என்றும் வசைபாடி கொண்டிருக்கின்ற இந்த திராவிட கட்சியின் அருந்தவ புதல்வன் உதயநிதி ஸ்டாலின் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி கட்சி என்று அவராகவே ஒப்புக்கொண்டிருக்கிறார். மனுநீதி பேசுகின்ற பாரதிய ஜனதா என்று சொல்கிறார். மனுநீதியை பற்றி சரியான விளக்கம் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுமா? முதலில் உதயநிதி ஸ்டாலின் அதை சொல்லட்டும். அந்த பரப்புரை கூட்டத்திலே பேசுகின்ற உதயநிதி ஸ்டாலின் ஒரு துண்டு சீட்டிலே எழுதி வைத்துக் கொண்டு குனிந்து 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 பார்த்து பார்த்து தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான விமர்சனத்தையே பேச வைக்க முடிகிறது. அந்த அளவிற்கு வரலாறே தெரியாத ஒருவர், அந்த அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி, தமிழக வரலாற்றை பற்றி தெரியாமல் நடிகைகளோடு திரைப்படத்திலே நடித்து கொண்டு கும்மாளம் போட்டுக் கொண்டிருந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் வரலாறு என்ன தெரியும்? சமூக நீதி வரலாறு என்ன தெரியும்? தெரியாமல் யாரோ எழுதி கொடுத்ததை வைத்து உளறிக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பு இவர் தந்தைதான் தமிழகத்திலே துண்டுச்சீட்டு புகழ் ஸ்டாலின் என்று போற்றப்பட்டார். இவர் துண்டுச்சீட்டு புகழ் உதயநிதி ஸ்டாலினாக மாறிவிட்டார். 1987 ஆண்டு நடத்தப்பட்ட வன்னியர்களுடைய ஒரு வார சாலை மறியல் போராட்டத்தில் 21 வன்னியர்களை சுற்று கொன்றது அன்றைய அதிமுக ஆட்சி என்று அதிமுகவை குறை கூறிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் கூட, ஆனால் அந்த துப்பாக்கி சூட்டுக்கும் எம்ஜிஆருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த துப்பாக்கி சூட்டை முன்னின்று நடத்தியவர் அப்போது பொறுப்பு முதலமைச்சராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன். அவர் உங்களுடைய தாத்தா கருணாநிதிக்கு மிகவும் நெருக்கமானவர், உங்களுடைய திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தவர். அந்த நாவலர் நெடுஞ்செழியன் தான் வன்னியர் இளைஞர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 21 உயிர்களை பலி வாங்கினார். இந்த வரலாற்றை பேசியிருக்க வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. நீங்கள் வரலாற்றை திரித்து பேசுவது மிகவும் மோசமான அரசியல் விபச்சாரம். அடுத்து சொல்கிறார், கலைஞர் தான் வன்னியர் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்தார். சரி, எப்பொழுது கொடுத்தார்? 1987 ஆண்டு வன்னியர் பேரெழுச்சி உருவானதற்கு பிறகு தமிழின போராளி டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு வார கால சாலை மறியல் போராட்டம் நடத்தியதற்கு பிறகு, 21 உயிர்களை பலி கொடுத்ததற்கு பிறகு 108 ஜாதிகளை இணைத்து வன்னியர்களுக்கு துரோகம் இழைத்து 20% இடஒதுக்கீட்டை உங்கள் தாத்தா கலைஞர் கொடுத்தார். அப்படி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று உங்கள் தாத்தா நினைத்திருந்தால் 1969 இருந்து தொடர்ந்து ஆட்சி நடத்திய உங்கள் தாத்தா ஏன் 1987 வரை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காமல் இழுத்தடித்தார்? இனியும் கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டிலே திமுக என்கின்ற கட்சி வட தமிழகத்திலே இருக்காது, வட தமிழகத்திலே அட்ரஸ் இல்லாமல் போய்விடும் என்ற நிலை வந்ததற்கு பிறகுதான் வன்னியர் உள்ளிட்ட ஜாதிகளை இணைத்து 108 ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து வன்னியர்களை ஏமாற்றினார் கலைஞர். இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய தாத்தா வன்னியர்கள் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தில் திமுகவின் குண்டர்களை தூண்டிவிட்டு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களின் குடிசைகளை கொளுத்திவிட்டு அந்த பழியை வன்னியர்கள் மீது போட்ட ஒரு மிகப்பெரிய கயமைத்தனத்தை செய்தது
உங்களுடைய தாத்தா கலைஞர் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் துண்டுச்சீட்டு வைத்துக் கொண்டு பேசுவதால் நீங்கள் பேசுவதெல்லாம் உண்மையாகிவிடாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வரலாறை தெரிந்து கொண்டு வந்து பேசுங்கள். வரலாறை திரிக்க வேண்டும் என்று யாரோ எழுதி கொடுத்ததை வைத்துக் கொண்டு வந்து தருமபுரியிலே பேசுகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? சூடு சொரணை இல்லையா? இதுதான் உங்களுடைய கலாச்சாரமா? எவ்வளவு பெரிய மோசமான சித்தாந்தம், எப்படிப்பட்ட பொய்யான பரப்புரைகள்! பாரதிய ஜனதா கட்சி ஆள்கின்ற மாநிலங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சி ஆள்கின்ற ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்டு விட்டார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்றை சொல்கிறார் டாக்டர் ஐயாவின் மீது குற்றச்சாட்டு. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி தொடர்ந்து கோரிக்கை விடுக்கிறார். ஆனால் சமூக நீதிக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்திய அரசியல் சாசனத்தின்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது, மாநில அரசுக்கு இல்லை என்று ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறார். எவ்வளவு அப்பட்டமான பொய்! அந்த பொய்யை கூட துண்டுச்சீட்டு இல்லாமல் பேச முடியவில்லை. பீகார் மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திவிட்டது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வேறு, ஜாதிவாரி சர்வே என்பது வேறு. எந்த ஜாதி பொருளாதார அடிப்படையில், கல்வி வேலைவாய்ப்பின் அடிப்படையில் பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற சர்வே நடத்துவதற்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அந்த சர்வேவை நடத்த சொல்லித்தான் டாக்டர் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று மக்களை குழப்பி ஏமாற்றி ஓட்டு வாங்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம்! விக்கிரவாண்டி தொகுதியிலே இவருடைய தந்தை இதற்கு முன்பு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போம் என்று வாக்குறுதி வழங்கினார். ஸ்டாலினுடைய அருந்தவ புதல்வன் உதயநிதி ஸ்டாலின் இப்பொழுது தருமபுரியிலே பேசியிருக்கிறார். தேர்தல் முடிந்த பிறகு சட்ட போராட்டம் நடத்தி வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு நாங்கள் அனைத்து வேலைகளையும் செய்வோம். ஏன் 2 ஆண்டுகள் என்ன கும்பகர்ண தூக்கத்திலே தூங்கிக் கொண்டிருந்தீர்களா? சட்ட போராட்டம் 2 ஆண்டுகளாக ஏன் நடத்தவில்லை? 2 ஆண்டுகளாக நீங்கள் ஒரு ஆணையம் போட்டீர்களே, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தரவுகளின் அடிப்படையில், புள்ளி விவரங்களின் அடிப்படையில் கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் 2 ஆண்டுகள் அதை கிடப்பிலே போட்டுவிட்டு வெறும் வாக்குறுதியை மட்டுமே எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார் இந்த வாய்ஜாலக்காரர் உதயநிதி ஸ்டாலின். விக்கிரவாண்டி தொகுதியிலே இதற்கு முன்னும் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போம் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலினுடைய தந்தை கொடுத்த வாக்குறுதி காற்றிலே பறந்து விட்டது. இப்பொழுது அவருடைய மகன் தருமபுரியிலே வந்து வாக்குறுதி கொடுக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதியிலே இடைத்தேர்தல் வரப்போகின்ற நேரத்தில் என்ன சொல்கிறார்? நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடை கொடுப்போம். எங்கே? தருமபுரியில். அங்கே போய் என்ன பேசுவார்? மதுரையிலே போய், மற்ற சமூகங்கள் அதிகம் வாழ்கின்ற பகுதியிலே போய் என்ன பேசுவார்? வன்னியர்களுக்கு நாங்கள் உள்ஒதுக்கீடு தரமாட்டோம். எவ்வளவு பெரிய பச்சோந்தித்தனம், எவ்வளவு பெரிய பகல் வேஷம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதே கொடுப்பதற்கு அத்தனை காரணங்களும் இருக்கிறது, அத்தனை தரவுகளும் இருக்கிறது. நினைத்தால் ஒரே வாரத்தில் தரவுகளை எடுத்து விடலாம். ஆனால் தொடர்ந்து வன்னியர் சமூகத்தை ஏமாற்றிவிட்டு வன்னியரிடையே ஓட்டு கேட்டு வருவதற்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல், வெக்கம் இல்லாமல் துண்டுச்சீட்டை வைத்து படித்துக் கொண்டிருக்கிறாரே உதயநிதி ஸ்டாலின். இவர்கள்லாம் உண்மையிலே மனித பிறவிகள் தானா? இவர்கள்லாம் இந்த நாட்டுக்கு தேவையானவர்களா? வன்னியர்களை சீரழிப்பதற்காக, அதுவும் வன்னியர்கள் ஓட்டை வாங்கியே சீரழிப்பதற்காக எந்த வரலாறும் தெரியவில்லை, ஒரு மண்ணும் தெரியவில்லை, ஒரு புண்ணாக்கும் தெரியவில்லை. அயோக்கியத்தனமான பிரச்சாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறு கிளப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு தருமபுரியிலே பேசியிருக்கின்ற உதயநிதி ஸ்டாலினை அந்த மக்கள் காரி உமிழ்ந்திருக்கிறார்கள். அந்த மக்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு சாபம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மக்கள் உதயநிதி ஸ்டாலினை உதவாக்கரை என்று பேசியிருக்கிறார்கள். முதல் உதவாக்கரை ஸ்டாலின், 2வது உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின். துண்டுச்சீட்டு இல்லாமல் பேச முடியாத ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இவர்கள்லாம் தமிழகத்தின் சாபக்கேடுகள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.